ஹாய், வாங்க வீட்லேயே சிம்பிளான ஒரு ரசமலாய் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கிறேன். நல்லா இப்போ ஒரு எக் பிளெண்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட எக் பிளெண்டர் இருந்தால் அடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்சியில் இந்த மாதிரி நல்லா ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும், அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. இப்போது 4 சொட்டு பாதாம் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். அது ஏன்னா அந்த எக் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கேக்கில். அதுக்காக நம்ம இப்போயே எக் அடிக்கும்போதே நம்ம அந்த மாதிரி ஊற்றிடணும் எசன்ஸை. இப்போ நல்லா அடிச்சுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா சாஃப்டாக வரணும், இந்த மாதிரி நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வரணும். வந்தால் தான் நல்லாயிருக்கும் கேக்கு. நல்லா சாஃப்டாக பாஞ்ச் கேக்காக வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கேக்குக்கான பேட்டர் ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் அதில் இன்னும் ஒரு 2 சொட்டு பாதாம் எசன்ஸ் ஊற்றிருக்கேன். 100 கிராம் மைதா மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1 பிஞ்ச் சால்ட்டு போட்டிருக்கேன். இப்போ நல்லா சலிச்சிட்டு கட்டிகள் இல்லாமல் நல்லா போட்டுக்கலாம் அந்த மாதிரி. இப்போ நல்லா மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேகமாக கலக்கக்கூடாது, மெதுவாக ஹேண்டில் பண்ணணும். ஒரே சுற்று இந்த மாதிரி சுற்றணும், சளிச்சு விட்ட மாதிரி. கட்டிகள் அங்கங்கே இருந்துச்சு அப்படின்னா கேக் ரொம்ப ஹார்டாயிரும். நமக்கு அந்த அளவுக்கு கேக்கு நல்லா வராது. அதனால் மெதுவாக அந்த மாதிரி செய்யணும். இப்போ 100 கிராம் பால் நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிக்கிறேன். நெய் ஒரு 50 ml நல்லா காய்ச்சி ஆற வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட சூடு கூட இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா ஆற வச்சுட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். நீங்கள் சமையல் எண்ணெய் எது வேணுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றுனீங்க அப்படின்னா கேக்கு நல்லா பாஞ்சியாக சாஃப்டாக வரும், நல்ல வாசமாகவும் இருக்கும். இப்போது நம்ம கேக் செய்கிறதுக்காக ஓவனை ஹீட் பண்ணிக்கலாம். 180 டிகிரி செல்சியஸில் நான் இப்போ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ கேக்குக்கான மோல்டு எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ரப் பண்ணிவிட்டு அது 1 ஸ்பூன் மைதா மாவு போட்டுட்டு நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும் அப்படின்னா நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வேணும்னா நீங்கள் பட்டர் சீட் கூட போட்டுக்கலாம். என்கிட்ட பட்டர் சீட் இல்லை, அதனால் நான் இந்த மாதிரி செய்கிறேன். இதுவும் கேக்கு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம கேக்குக்கான பேட்டரை அதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கலாம். அப்போ தான் அது அங்கங்கே கேப் இல்லாமல் சின்ன சின்ன ஹோல் கூட இல்லாமல் நல்லா வரும். அதுக்காக அந்த மாதிரி கலக்கி விட்டலாம். கலக்கி விட்டு நல்லா ஒரு குலுக்கிட்டு இப்போது ஓவனுக்குள்ளே வச்சாச்சு. இப்போது டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 35 to 40 மினிட்ஸ் வரைக்கும் கேக்கை நம்ம பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக் இப்போது பேக் ஆகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், பேக் ஆகிட்டே இருக்கு. இப்போ கேக் ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். பார்த்தீங்களா, நல்லா எவ்வளோ பாஞ்சியாக எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கேக் நல்லா ப்ளஃபியாக வந்திருக்கு. பார்க்கவே நல்லா இருக்கு. இப்போ ஒரு கத்தியோ ஸ்பூனோ நம்ம ஒரு டூத் பிக்கோ ஏதோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். பாருங்கள், கேக் எவ்வளோ நல்லா பாஞ்சியாக இருந்தது. இப்போ அதை நான் ஒரு 3 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒரு 3 பீஸ் கிடச்சிது அதுலேருந்து. இப்போது ரசமலாய்க்கு ரெடி பண்ணியிருக்கேன். அந்த ரசமலாய் மில்க் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். விப்பிங் க்ரீம் அடித்து வச்சுருக்கேன்.
இது எல்லாமே தனித்தனியாக ஒரு வீடியோவில் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஒவ்வொன்றும் நான் போட்டு வரேன். இப்போ ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இதில் நம்ம கொஞ்சம் சுகர் சிரப் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஊற்றினோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்காக சுகர் சிரப் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ரசமலாய் மில்க் அது கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கலாம். நல்லா அந்த மாதிரி தான் ஊற்றிருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நிறையாவே ஊற்றிடலாம். அப்போ தான் நல்லா அந்த கேக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறோம். கேக் நம்ம ஃபுல்லாக சாப்பிடும்போது அந்த ரசமலாய் டேஸ்ட் இருக்கும். க்ரீம் நிறைய வேணும்னா நீங்கள் தடவிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் நான் தடவுறேன். அதில் உங்களுக்கு என்ன நிறையா வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், நிறைய க்ரீம். அது உங்களோட விருப்பம். இப்போ ரசமலாய்க்கு நல்லா அந்த கொஞ்சமாக எடுத்து நான் பிச்சு போட்டிருக்கேன். எல்லா பக்கமும் வர மாதிரி சின்ன சின்ன பீஸாஸாக நல்லா கட் பண்ணி போட்டிருக்கேன். இன்னொரு பீஸ் நம்ம கேக் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதே மெத்தடு தான். திரும்ப நல்லா நம்ம சுகர் சிரப் திரும்ப நல்லா அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு திரும்ப ரசமலாய் மில்க் சும்மா நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாங்க. நிறையா ஊற்றணும். கம்மியாக ஊற்றணும் அப்படின்னா கேக் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும். நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ திரும்ப விப்பிங் க்ரீம் போட்டிருக்கேன். க்ரீம் நல்லா போட்டுட்டு இப்போது நம்ம நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கிற திரும்ப ரசமலாய் அதெல்லாம் பிச்சு போட்டுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு நிறையா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நம்ம விருப்பம்தான் நம்ம செய்கிறது. அடுத்த ஸ்லைஸ் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் கேக்கை. இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிடலாம். திரும்ப அதே தான் மெத்தடு. சுகர் சிரப் ஊற்றிட்டு திரும்ப நம்ம ரசமலாய் மில்க் நல்லா வச்சுட்டு இப்போது நம்ம விப்பிங் க்ரீம் ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக எப்படி நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நம்ம வீட்லேயே நம்ம செய்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்லா நம்ம செஞ்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாகவும் இருக்கும், நல்லா சத்தானதாகவும் இருக்கும். எல்லாமே நல்லா நம்மளே சுத்தமான பாலில் வச்சு நம்ம செய்கிறனால செஞ்சு பாருங்கள். செஞ்சு இதே மாதிரி நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டுட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரசமலாய் கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேலே வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம விருப்பப்பட்ட நட்ஸ் எல்லாமே நம்ம எல்லாம் பொடி பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அது மேலே எல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் மெடிசனுக்காக நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுருக்கோம். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் விருப்பப்பட்டு செஞ்சுக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் ஃபினிஷிங் எனக்கு இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். பாய்.